விசிடி நம்பரு 572 572 ஹைதராபாத் மினி மதுபன். முரளி டேட்டு 16/6/1967. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 12/12/2006. क्लास है स्कूल है जो 1967. ஓம் சாந்தி. இன்றைய மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது 16 ஜூன் 1967. ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது. தீரஜ் தர் மனுவா தீரஜ் தர். அப்படி என்ன? சமாதானமாக இரு மனதே, சமாதானமாக இரு. மனுவான்னா மனதுக்கு சொல்வாங்க. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகள் பாட்ட கேட்டீங்க. तुम बच्चों के जो भी जन्म जन्मांतर के दुख है, குழந்தைகளான உங்களோட ஏதெல்லாம் ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட துக்கம் இருக்குது, वो इस गीत की 2 लाइनों के सुनने से ही दूर हो जाने चाहिए. அது இந்த பாட்டினோட 2 லைன் கேட்கறதுனாலயே தூரம் ஆயிடணும்னு சொல்லி சொல்றாங்க. गीत எந்த பாட்டா இருக்குது? धीरज धर मनुआ धीरज धर. சமாதானமாக இரு மனதே, சமாதானமாக இரு. क्यों दूर हो जाने चाहिए? ये दुखम दूरम आइडनो. क्योंकि हमें इस बात का ज्ञान हो चुका है. ஏன்னா நமக்கு இந்த விஷயத்தை பற்றி ஞானம் கிடைச்சிடுது. अब ये दुख की दुनिया, இப்போ இந்த துக்கத்தினோட உலகம் जाने वाली है, போக போகுது. और इसी जन्म में सुख की दुनिया, பிறகு இந்த ஜென்மத்திலேயே சுகத்தினோட உலகம் आने वाली है. வரப்போகுது. तुम जानते हो, உங்களுக்கு தெரியும். ये अभी हमारा दुख का पार्ट पूरा होता है. இப்போ நம்மளோட துக்கத்தினோட பார்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. और अभी सुख का पार्ट शुरू होता है. பிறகு இப்போ சுகத்தினோட பார்ட் ஆரம்பம் ஆகுதுன்னு சொல்றாங்க. कभी எப்போ? अभी. இப்போ. अभी माना? இப்போன்னா अभी माना इस संगम युग के अंदर की ही बात है. இப்போன்னா இந்த சங்கம் யுகத்தினோட உள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் இருக்குது. जिसको कहते हैं पुरुषोत्तम संगम युग. இதுக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னா புருஷோத்தம் சங்கம் யுகம். जो पूरी रीत नहीं जानते हैं, யாரு கம்ப்ளீட் ஆக யாருக்கு தெரியாதோ, யாருக்கு கம்ப்ளீட் ஆக தெரியாதோ, क्या नहीं जानते? इस संगम युग में ही सुख के दिन आने वाले हैं. என்ன தெரியாது? சங்கம் யுகத்திலேயே சுகத்தினோட உலகம் வரப்போகுது. और दुख के दिन பிறகு துக்கத்தினோட நாட்கள் जाने वाले हैं. போக போகுது. जो ये बात पूरी रीत नहीं जानते हैं, யாருக்கு இந்த விஷயத்தை பற்றி கம்ப்ளீட் ஆக தெரியாதோ उनको किसी न किसी बात में दुख जरूर होता है. அவங்களுக்கு ஏதோ ஒரு பேச்சை பற்றி துக்கம் கண்டிப்பாக ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. वो कोई न कोई बात में दुख देखते रहते हैं. அவங்க ஏதோ ஒரு பேச்சுல துக்கம் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. यहाँ बाबा के पास आने
आने पर भी இங்க பாபா கிட்ட வந்ததுக்கு பிறகு கூடயும் कोई न कोई प्रकार का दुख भासेगा। ஏதாவது ஒரு ரூபத்துல துக்கம் கண்டிப்பாக ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ये क्या बात हुई? இது என்ன விஷயமாச்சு? बाबा तो शिव बाबा है, பாபா சிவ பாபா இருக்காங்க, भगवान है, பகவானா இருக்காங்க, सुख का सागर है। சுக கடலா இருக்காரு. सुख के सागर के सामने आने पर तो சுகத்தினோட கடலுக்கு முன்னாடி வந்துட்டோம்னா सबके दुख दूर हो जाने चाहिए। அப்போ எல்லாரோட துக்கம் தூரம் ஆயிடணும். सबके दुख क्यों नहीं दूर होते? எல்லாரோட துக்கம் ஏன் தூரம் ஆகுறது இல்ல? क्योंकि ஏன்னா कोई को पूरी पहचान है और कोई को पूरी पहचान ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டாக அறிமுகம் இருக்குது, ஒரு சிலருக்கு नहीं है। கம்ப்ளீட்டாக இல்ல, அந்த ஒரு அறிமுகம் இல்ல. तो दुख भासेगा। அப்போ துக்கம் அனுபவம் ஆகும். बाबा समझ सकते हैं பாபா இந்த விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. कि बच्चों को बहुत तकलीफ होती होगी। குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டே இருக்கலாம். जब तीर्थ यात्राओं पर जाते हैं तो कहीं कहीं पर இப்போ குழந்தைகளுக்கு கஷ்டம் ஆயிட்டே இருக்கும்னு சொல்லி பாபாக்கு தெரியும். சில நேரத்துல இப்போ தீர்த்த யாத்திரை இருக்கும்ல, அங்க போகிறப்போ भीड़ अधिक होती है ரொம்ப ரஷ் இருக்கும். तो कितनी तकलीफ होती है। அப்போ எவ்வளவு கஷ்டம் அனுபவம் ஆகுது. तो कहते हैं यहाँ तो हम नाहक आए। அப்ப சொல்றாங்க, இங்க நாங்க வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன் வந்தோம், बहुत भीड़ है। ரொம்ப ரஷ் இருக்குது, पछताते हैं ரொம்ப கூட்டம் இருக்குது, பச்சாத்தாபம் படுறாங்க, வருத்தப்படுறாங்க. क्योंकि बहुत भीड़ लग जाती है। ஏன்னா ரொம்ப ரஷ் ஆயிடுது. उस भीड़ में बरसात लग जाती। அந்த கூட்டத்துல என்ன ஆகுதுன்னு, ரஷ் இருக்கோ அதுல மழை பெய்யுது, तूफान भी लग जाता है। புயல் கூடயும் வருது. तो जो भक्त होंगे वो तो कहेंगे अरे ये क्या है। அப்போ யாரு பக்தர்கள் இருப்பாங்களோ அவங்க சொல்வாங்க, இது என்ன இது. भगवान के पास जाते हैं பகவான் கிட்ட போகிறோம், तो इतनी तकलीफ क्यों होती है। அப்போ இவ்வளவு ஏன் கஷ்டமாகுது. भगवान समझ कर ही यात्रा पर जाते हैं। பகவான நினைச்சுக்கிட்டே அவங்க யாத்திரைக்கு போகிறாங்க. ढेर के ढेर हैं। நிறையதிலும் நிறைய பேர் இருக்காங்க. कौन? யாரு? भक्त भी ढेर के ढेर हैं। பக்தர்கள் கூடயும் ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க. और उन भक्तों के भगवान भी பிறகு அந்த பக்தர்களுக்கு பகவான் கூடயும் ढेर के ढेर हैं। நிறையதிலும் நிறைய பேர் இருக்காங்க. भीतर में भी भगवान समझ लेते हैं। மண்ணாங்கட்டி பிறகு இந்த செவருல கூடயும் பகவான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. कहाँ की बात है? எந்த இடத்தினோட விஷயமா இருக்குது? सब कुछ ब्राह्मणों की संगम की दुनिया की बात है। எல்லாமே பிராமணர்களினோட சங்கம் யுகத்தினோட பேச்சே ஆயிருக்குதா என்ன? बाहर की दुनिया की बात नहीं है। வெளி உலகத்தினோட பேச்சு கிடையாதான்னு கேக்குறாங்க. बाहर की दुनिया की तो बात है ही, वो तो हम जानते ही हैं। வெளியில இருக்கக்கூடிய பேச்சுன்றது இருக்கதா செய்யுது, அது நமக்கு தெரியும் தான்.
இன்னைக்கு யாரு ரொம்ப நல்ல நல்ல भगवान माने जाते हैं, பகவானன் சொல்லி யாருக்கு ஏத்துக்கப்படுகிறதோ कल उनकी मान्यता खत्म हो जाती है। நாளைக்கு அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது முடிஞ்சு போயிடுது. आज भगवान के रूप है, இன்னைக்கு பகவானோட ரூபமா இருக்கு. कल मनुष्य जाति के दुश्मन बन जाते हैं। நாளைக்கு மனிதனோட ஜாதி என்ன இருக்குது அதுக்கு எதிரிகள் ஆயிடுறாங்க, சத்ருகள் ஆயிடுறாங்க. ब्राह्मणों की दुनिया में भी பிராமணர்களோட உலகத்திலையும் ऐसे ऐसे ठिक्कर बुद्धि है, இப்படிப்பட்ட மண்ணாங்கட்டினோட புத்தி இருக்குது, இருக்காங்க அப்படிப்பட்டவங்க. आज भगवान बन करके बैठते हैं। இன்னைக்கு பகவான் ஆகி உட்கார்றாங்க. और कोई बात कोई ने ऐसी लगी हुई कह दी, ஏதாவது யாராவது அப்படிப்பட்ட ஏதாவது பேச்ச சொன்னாங்கன்னா तीर की तरह लग जाती है। அவங்களுக்கு இப்போ அம்பு டச் ஆகுது இல்லையா, அப்படி ஃபீல் ஆகுது. और बुद्धि का निश्चय பிறகு புத்தியினோட நிச்சயம் उखड़ जाता है। போயிடுது. पहले समझते हम ही भगवान हैं, ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம தான் பகவானா இருக்கோம். त्रिमूर्ति शिव हमारे द्वारा प्रत्यक्ष होता है। திரிமூர்த்தி சிவன் நம்ம மூலமாக பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. निश्चय टूटता है, फिर क्या होता है? நிச்சயம் எப்போ போயிடுதோ அப்போ என்ன ஆகுது? कारण अकारण निश्चय उखड़ जाता है, ஏதோ ஒரு காரணத்தினால நிச்சயம் போயிடுச்சுன்னா तो अंजाम क्या होता है? அப்போ அதனோட விளைவு என்ன ஏற்படுது ஆகுது? कामा में पड़े रहते हैं। கோமால இருப்பாங்க, கிடைப்பாங்க. आज पोस्टर छपावेंगे, இன்னைக்கு போஸ்டரை பிரிண்ட் பண்ண வைக்கிறாங்க. त्रिमूर्ति शिव, திரிமூர்த்தி சிவன். और कल हॉस्पिटल में दाखिल हो जाते हैं। பிறகு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாங்க. तो हॉस्पिटल में दाखिल होना, சரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறது, जेल में चले जाना, ஜெயிலுக்கு போயிடுறது, ये कोई बड़ी बात नहीं है। இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. लेकिन भगवान ने तो गीता में कहा है, ஆனா பகவான் கீதையில சொல்லியிருக்காங்க, निश्चय बुद्धि நிச்சய புத்தி विजयते। விஜயத்தே. जो अनिश्चय बुद्धि होते हैं யாரு அனிஷ்டய புத்தி ஆகுறாங்க वो भगवान नहीं हो सकते। அவங்க பகவானாக இருக்க முடியாது. ऐसी ठिक्कर जैसी बुद्धि जिनकी है, இப்படி மண்ணாங்கட்டி போல புத்தி யாருது இருக்குதோ, ठिक्कर अर्थात मिट्टी के ढेले के समान। இப்போ டிக்கர் அப்படின்னா மண்ணாங்கட்டினோட அந்த மண்ணினோட உருண்டை இருக்கு இல்லையா, அத போல அதுக்கு சமமாக थोड़ी सी कोई मायावी पुरुष ने ठोकर मार दी, கொஞ்சம் யாராவது மாயாவி அந்த புருஷன ஆத்மா அவங்க உதைச்சிட்டாங்கன்னா और बिखर गए, பிறகு இவங்க செதறி போயிடுவாங்க. निश्चय उखड़ गया। நிச்சயம் போயிடும். समझते हैं भीतर में भगवान है, என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா செவர்ல பகவான் இருக்காங்க. भीत बनकर पुरुषार्थ के रास्ते में रोड़े बन करके खड़े हो जाते हैं। செவரு போல புருஷார்த்தத்தினோட அந்த வழியில எப்படின்னா செவரு போல நின்னுக்கிறாங்க.
தடை போல நினைக்கிறாங்க. न निश्चय खुद करते हैं न दूसरों को करने देते हैं. அவங்க சுயம் கூடயும் நிச்சயம் பண்ணிக்கிறது இல்ல, மத்தவங்களுக்கு கூடயும் நிச்சயம் ஏற்படுத்திக்க விடுறது இல்ல. हम कहेंगे भगवान आया हुआ है प्रैक्टिकल में. நாம என்ன சொல்வோம்னா பகவான் பிராக்டிக்கல்ல வந்திருக்காங்கன்னு சொல்வோம். वो कहेंगे नहीं, அவங்க சொல்வாங்க இல்ல, ऐसा हो नहीं सकता. இப்படி ஆகவே முடியாது. भगवान तो पहले कभी आया था. பகவான் முன்னாடி எப்பவோ வந்திருந்தாங்க. गीता ज्ञान सुनाकर கீதா ஞானத்தை சொல்லி चला गया. போயிட்டாங்க. फिर जो अच्छे मजबूत होते हैं பிறகு யாரு நல்ல பவர்ஃபுல்லானவங்க இருப்பாங்களோ तो कहते हैं कोई हर्जा नहीं है. அப்போ சொல்றாங்க ஒன்னும் பரவாயில்ல, अच्छे काम में तो जरूर विघ्न पड़ते हैं. நல்ல வேலைகள்ல கண்டிப்பாக தடைகள் ஏற்படுது. वापस लौटकर हम थोड़े जाएंगे. திரும்பி நாம ஒண்ணு வருவோமா என்ன? दृढ़ता पूर्वक डटे रहते हैं. உறுதியாக அவங்க அப்படியே இருப்பாங்க. कोई कोई तो तीर्थ यात्रा पर जाते हैं, लौट कर भी आ जाते हैं. ஒரு சில பேரு தீர்த்த யாத்திரைகளுக்கு போகிறாங்க, திரும்பி 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 வந்துடுறாங்க, மறுபடியும் திரும்பி வந்துடுறாங்க. कब विघ्न पड़ता है, कब नहीं भी पड़ता है. ஒரு சில நேரத்துல தடைகள் ஏற்படுது, ஒரு சில நேரத்துல தடைகள் ஏற்படுறதே இல்ல. बाप कहते हैं बच्चों, அப்பா சொல்றாங்க குழந்தைகளே, ये भी तुम्हारी बुद्धियों की यात्रा है. இதுவும் உங்களோட புத்தியோகத்தினோட யாத்திரை இருக்குது. ये बुद्धियों की यात्रा में இந்த புத்தியோகத்தினோட யாத்திரையில अटल निश्चय बुद्धि बन करके रहना है. உறுதியான நிச்சய புத்தி ஆகி இருக்கணும். कोई कितना भी मायावी रूप बन करके हिलाने की कोशिश करे, யாரு எந்த அளவுக்கு வேணும்னாலும் மாயாவி ரூபமாகி அசைய வைக்கிறதுக்காக முயற்சி செய்யலாம். इस साकार में निराकार नहीं आया हुआ है. என்னன்னா சாக்காரத்துல நிராகார் வரல. निश्चय में நிச்சயத்துல फर्क नहीं पड़ना चाहिए. வித்தியாசம் என்றது வரக்கூடாது. तुम कहेंगे हम बेहद के बाप के पास जाते हैं. நீங்க சொல்வீங்க நாங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா கிட்ட வரோம் போகிறோம். हम कोई ठीक कर बुद्धि நாங்க ஒண்ணு மண்ணாங்கட்டினோட புத்தி और भीतर बुद्धि के पास नहीं जाते. பிறகு செவரு போல புத்தி இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒண்ணு போகிறது இல்ல. बाप सबका दुख हरने वाला है. அப்பா எல்லாரோட துக்கத்தை தூரம் செய்யக்கூடியவரா இருக்காங்க. तो पूछते हैं, அப்போ கேக்குறாங்க इस बात का निश्चय है, இந்த விஷயத்தை பற்றி நிச்சயம் இருக்குதா? पक्का निश्चय है பக்கா நிச்சயம் இருக்குதா? कि हमारा बाप आया हुआ है நமக்கு நம்மளோட அப்பா வந்திருக்காங்க, और आज नहीं तो कल இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ये बिखरेंगे बादल. இந்த மேகங்கள் என்ன இருக்குதோ அது வெளிப்படும். हम साथ सुखी हो जाएंगे. அப்படின்னா உண்மையான விஷயங்கள் என்றது வந்துடும். அப்ப நம்ம எல்லாருமே குஷி ஆயிடுவோம். आजकल देखो मधुबन में कितनी भीड़ है. இன்றைய நேரத்துல பாருங்க, மதுபன்ல பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குது. बाबा को होना रहता है. பாபாக்கு கவலை இருக்கும். बहुतों को
तकलीफ भी होती होगी। நிறைய பேருக்கு கஷ்டம் கூடயும் ஆகுது. जमीन में सोना पड़ता है। இந்த பூமி மேல தூங்க வேண்டியதாக வருது. बाबा थोड़े ही चाहते हैं। பாபாக்கு இந்த விஷயத்தை பற்றி இஷ்டம் இருக்குதா कि जमीन पर बच्चों को सुलावे। இந்த நிலத்து மேல அப்படின்னா இந்த பூமி மேல குழந்தைகளுக்கு தூங்க வைக்கணும். परंतु ड्रामा अनुसार भीड़ हो गई है। ஆனா டிராமா அனுசாரமாக என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ் ஆயிடுச்சு. कल पहले भी हुई थी। கல்பத்துக்கு முன்னாடி கூடயும் ஆயிருந்தது. तो जमीन में भी सोना पड़ता है। அப்போ பூமி மேல கூடயும் தூங்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னு நிலத்து மேல தூங்க வேண்டியதாக இருக்குது. फिर भी ऐसी भीड़ होती रहेगी। ஆனாலும் பாபா சொல்றாங்க இப்படிப்பட்ட இந்த பீடுன்னா ரஷ்ன்றது ஆயிட்டே தான் இருக்கும். लेकिन भीड़ हो। ஆனா பாபா சொல்றாங்க இப்ப ரஷ்ஷா இருக்கலாம், चाहे बरसात हो, இல்லன்னா மழை பெய்யலாம், चाहे आसमान से இல்லன்னா ஆகாயத்திலிருந்து बर्फ के पत्थर गिरे। இந்த ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, இந்த ஐஸ் அதனோட அந்த ஐஸ் ஸ்டோன்ஸ் விழலாம். तो भी ஆனாலும் क्या नहीं होना चाहिए। என்ன ஆகக்கூடாது, आत्मा में अंदर से दुख नहीं भासना चाहिए। ஆத்மாக்கு உள்ளிருந்து துக்கம் அனுபவம் ஆகக்கூடாது. क्यों? ஏன்? अरे भगवान आया हुआ है, அரே பகவான் வந்திருக்காங்க, तो भी इतना दुख। ஆனாலும் இவ்வளவு துக்கம் இருக்கா? भगवान तो क्या नहीं कर सकता। பகவான் என்ன செய்ய முடியறதில்ல? भक्ति मार्ग में कहते हैं, பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க इंद्र भगवान ने இந்திர பகவான் क्या किया? என்ன செஞ்சாங்க? बरसात बरसाई। மழை பெய்ய வச்சாங்க. और कृष्ण भगवान ने பிறகு கிருஷ்ண பகவான் गोवर्धन पहाड़ उठा करके सबको बचा लिया। கோவர்தன் அந்த மலை இருக்கு இல்லையா, அதை தூக்கி எல்லார கூடயும் சேவ் பண்ணாங்க, காப்பாத்தினாங்க. इनका कैसा ऊंचे ऊंचे भगवान है। இவங்களோட பகவான் எப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆனாங்க? तो अनिश्चय बुद्धि में आता है அப்போ அனிஷ்ய புத்தியில வருதா, तो दुख भासता है। அப்போ துக்கம் அனுபவம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ये भी जानते हो। இந்த விஷயத்தை பற்றி கூடயும் தெரியும். पढ़ाने वाला कोई तो राजा बनेगा, படிக்க வைக்கக்கூடியவங்க ஒரு சில பேரு ராஜா ஆகுவாங்க, और कोई तो रंग भी बनेगा। பிறகு ஒரு சில பேரு பெக்கர் கூடயும் ஆகுவாங்க. कोई का ऊंच मर्तबा, कोई का कम। ஒரு சில பேருது உயர்ந்த ஸ்டேட்டஸ் ஆயிருக்குது, பதவி ஆயிருக்குது, ஒரு சில பேருது கம்மியா இருக்குது. परंतु वहाँ सुख तो सबको होगा। ஆனா அங்க எல்லாருக்குமே சுகம்ன்றது கிடைக்கும் தான். ये भी बाबा जानते हैं இந்த விஷயத்தை பற்றி கூடயும் பாபாக்கு தெரியும் தான். कि कई बच्चे तो बहुत कच्चे हैं। ஒரு சில குழந்தைகள் ரொம்ப அறகுறை ஆனவங்க ஆயிருக்காங்க. वो जो कुछ भी सहन नहीं कर सकते। அவங்க எதுவுமே சகிச்சுக்கிறதுக்கு ஆகிறது இல்ல. उनको कुछ तकलीफ भासती होगी। அவங்களுக்கு ஏதோ கஷ்டமாக தோணுது. कहेंगे हम तो ना कि यहाँ आए। அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஏன் தான் இங்க வந்தோம்? या तो फिर कहने लगेंगे
இப்படி எல்லாம் இல்லன்னா இப்படி சொல்றதுக்கு ஆரம்பம் செய்றாங்க. टीचर हमको जोर दे करके ले आई, हम तो नहीं आना चाहते. டீச்சர் நமக்கு பிரஷரை போட்டு இழுத்துட்டு வந்தாங்க, அப்படின்னா அழிச்சிட்டு வந்தாங்க, நமக்கு விருப்பம் இருக்குல்ல வர்றதுக்கு. ऐसे भी कहने वाले होंगे, இப்படி கூடயும் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. टीचर ने ना कि यहाँ ला करके हमको फंसा दिया. டீச்சர் வந்து இங்க நம்மள மாட்ட வச்சுட்டாங்க. देखो, அப்போ பாருங்க, इस समय की पढ़ाई से कोई तो राव बनने वाले हैं. இந்த டைமினோட படிப்பு மூலமாக ஒரு சில பேரு ராஜா ஆக போகிறாங்க. और कोई रंग बन जाएंगे. ஒரு சில பேரு பெக்கர் ஆயிடுவாங்க. रंग को कौन बन जाएंगे? பெக்கர் யார் ஆயிடுவாங்க? और राव कौन बन जाएंगे? பிறகு ராஜா யார் ஆகுவாங்க? जो अटल निश्चय बुद्धि होंगे, யாரு உறுதியான நிச்சயல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களோ वो अटल निश्चय का आधार क्या होगा? அவங்க உறுதியான நிச்சயத்தினோட ஆதாரம் என்ன ஆக இருக்கும்? ज्ञान रतन, ஞான ரத்னங்கள். जिन्होंने बाप के दिए हुए ज्ञान रत्नों को गहराई से धारण किया होगा. யாரு அப்பா கொடுத்திருக்கிற ஞான ரத்னங்களை ஆழமாக தாரணை செஞ்சிருப்பாங்களோ वो यहाँ भी ज्ञान रत्नों के राव, அவங்க இங்க கூடயும் ஞான ரத்னங்களினோட ராஜா, तो वहाँ भी அப்ப அங்க கூடயும் ज्ञान रत्नों के राव बनेंगे. ஞான ரத்னங்களினோட ராஜா ஆகுவாங்க. और जिन्होंने बाप के दिए हुए ज्ञान रत्नों को यहाँ नहीं धारण किया, பிறகு யாரு அப்பா கொடுத்திருக்கிற ஞான ரத்னங்களை இங்க தாரணை செய்யலையோ रंग ही बने रहे, பெக்கராவே இருந்துட்டாங்க. गुरुओं के ऊपर आधारित बने रहे, குருக்களினோட ஆதாரம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. वो वहाँ भी रंग बनेंगे. அவங்க அங்க கூடயும் பெக்கர் ஆகுவாங்க. दुखी तो नहीं होंगे, துக்கி ஒன்னும் ஆக மாட்டாங்க, परंतु रंग बनेंगे. ஆனா அவங்க பெக்கர் ஆகுவாங்க. அப்படின்னா புவர் ஆகுவாங்க, ஏழை ஆகுவாங்க. किंतु वहाँ भी कोई का उच्च मर्तबा, कोई का नीच मर्तबा. ஏன்னா அங்க கூடயும் ஒரு சில பேருது எப்படின்னா உயர்ந்த ஸ்டேட்டஸ் கிடைக்கும், பதவி கிடைக்கும், சில பேருது தாழ்ந்தது கிடைக்கும். भविष्य में बनेंगे, வருங்காலத்துல ஆகுவாங்க. यहाँ के रंग और राव में இங்க இருக்கக்கூடிய ராஜா பிறகு ஏழையில, और वहाँ के रंग राव में रात दिन का फर्क है. பிறகு அங்க ஏழை பிறகு ராஜாக்கள்ல எப்படின்னா பகல இரவினோட வித்தியாசம் இருக்குது. क्या फर्क है? என்ன வித்தியாசம் இருக்கு? है? यहाँ के रंग बहुत दुखी होते हैं, இங்க யாரு பெக்கர் இருப்பாங்களோ அவங்க ரொம்ப துக்கி ஆகுறாங்க. और वहाँ के रंग பிறகு அங்க அந்த பெக்கரனா ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப துக்கி ஆகுறாங்க. இங்க பிறகு அங்க सुखी होती है, அங்க சுகமாக இருப்பாங்க. दुखी नहीं हो सकते. துக்கமாக ஆக முடியாது. यहाँ के जो राव हैं, இங்க யாரு ராஜா இருப்பாங்களோ आज राजा दिखाई पड़ते हैं, இன்னைக்கு ராஜா ஆக தென்படுறாங்க. उनको दुख भी होता है तो कभी அவங்களுக்கு துக்கம் கூடயும் ஆகுது. ஒரு சில பேரு ஒரு சில நேரத்துல सुख भी भासता है. சுகம் கூடயும் அனுபவம் ஆகுது. यहाँ के राव भी दुखी हैं, இங்க இருக்கக்கூடிய ராஜாவும் துக்கமாக இருக்காங்க. तो रंग भी दुखी है. பிறகு அந்த ஏழை இருப்பாங்க இல்லையா, அவங்க கூடயும் துக்கத்துல இருக்காங்க. वहाँ राव से लेकर के रंग तक सभी दोनों सुखी रहते हैं. அங்க ராஜால இருந்து ஏழை வரைக்கும் எல்லாருமே சுகமாக இருப்பாங்க. यहाँ तो है ही पतित विकारी दुनिया. இங்க இருக்கிறதே பதித்த விகாரி உலகம் இருக்கு. बल्कि इसके पास बहुत धन है,
பலே இப்போ ஒருத்தர்கிட்ட ரொம்ப தனம் இருக்குது, சிலர்கிட்ட ஒரு சிலர்கிட்ட ரொம்ப தனம் இருக்குது. बाप समझाते हैं कि सब मिट्टी में मिल जाने वाला है. அப்பா புரிய வைக்கிறாங்க எல்லாமே மண்ணுல கலந்து போய்விடும், மண்ணோட மண்ணாயிடும். क्या? என்ன लौकिक धन बहुत है, वो भी मिट्टी में मिल जाएगा. லௌகிக தனம் நிறைய இருக்குது, அது கூடயும் மண்ணோட மண்ணாயிடும். और कोई के पास अलौकिक धन बहुत है, பிறகு ஒரு சில பேருக்கிட்ட அலௌகிக தனம் ரொம்ப இருக்குது, लेकिन अपने यूज में भी नहीं लाया और दूसरों के यूज में भी. ஆனா அவங்க கூட யூஸ் பண்ணிக்கல, மற்றவங்களுக்கு கூடயும் யூஸ் பண்ண, नहीं लाया, மற்றவங்களுக்கு கூடயும் யூஸ் பண்ணல. तो क्या हाल होगा अंत में? அப்போ கடைசியில என்ன நிலைமை ஆகும்? सब मिट्टी में मिल जाएगा. எல்லாமே மண்ணோட மண்ணாயிடும்னு சொல்றாங்க. कौन सी मिट्टी? எந்த மண்ணா இருக்குது? देवानी की मिट्टी में मिल जाएगा. தேக அபிமானத்தினோட மண்ணுல மிக்ஸ் ஆயிடும். हम बड़े ज्ञानी हैं. நாம ரொம்ப ஞானியா இருக்கிறோம். जैसे रावण को भी बहुत वेद शास्त्र दिखाते हैं हाथों में. எப்படி ராவணனுக்கு கூடயும் ரொம்ப வேத சாஸ்திரங்களை காமிக்கிறாங்க கையில. बाप कहते हैं ये शरीर भी खत्म हो जाएगा. அப்பா சொல்றாங்க இந்த சரீரம் கூடயும் முடிஞ்சு போயிடும், அப்படின்னா விநாசம் ஆயிடும். आत्मा तो मिट्टी में नहीं मिलती है. ஆத்மா ஒண்ணு மண்ணோட மண்ணாகிறது இல்ல. कितने बड़े बड़े साहूकार हैं, बिरला जैसे. எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரங்கள் இருக்காங்க, பிர்லா போல. इनको क्या कहेंगे? இவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்க? बेचारे घोर अंधियारे में हैं. பாவம் அவங்க கோரமான இருட்டுல இருக்காங்க. ज्ञान की रोशनी जैसे नहीं है. ஞானத்தினோட பிரகாசமே இல்லாம போல இருக்காங்க. उनको क्या पता அவங்களுக்கு என்ன தெரியும்? कि ये पुरानी दुनिया बदल रही है. இந்த பழைய உலகம் மாறிட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? अगर उनको ये पता होता कि पुरानी दुनिया ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பழைய உலகம் यहाँ से बदल रही है, இங்கிருந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்குதுன்னு, तो कट से आ जाते. அப்போ அவங்க டக்குன்னு வந்துடுவாங்க. कहते भगवान आया हुआ है. சொல்றாங்க பகவான் வந்திருக்காங்க. प्रैक्टिकल में चैतन्य में आया हुआ है. பிராக்டிக்கல்ல சைத்தன்யத்துல வந்திருக்காங்க. तो फिर हम ये मंदिर आज क्यों बना रहे? அப்போ நாம இந்த கோயில்கள் எல்லாம் ஏன் கட்டணும்? कौन से मंदिर எந்த கோயில்? है? प्रैक्टिकल में चैतन्य भगवान आया हुआ है. பிராக்டிக்கல்ல சைத்தன்ய பகவான் வந்திருக்காங்க. तो चैतन्य भगवान के मंदिर में हम अपना पैसा लगावे. அப்போ சைத்தன்ய பகவானோட கோயில் இருக்கு இல்லையா, அதுல நாம நம்மளோட பணத்தை ஈடுபடுத்தணுமா? या जड़ मूर्तियों के मंदिर बनावे. இல்லன்னா ஜட மூர்த்திகளினோட கோயில ரெடி பண்ணணுமா? निश्चय होगा நிச்சயம் ஆச்சுன்னா तो अच्छी रीति कोशिश करेगा. அப்போ நல்லபடியாக முயற்சியை செய்வாங்க, जांच करने की. செக் பண்றதுக்காக. क्या என்ன ये आया हुआ है வந்திருக்காங்க या वास्तव में இல்லன்னா வாஸ்தவத்துல जैसे और गुरु लोग बेवकूफ बनाते हैं, எப்படி மத்த குருக்கள் முட்டாள்கள் ஆக்குறாங்களோ, बाबा बन के बैठ जाते हैं, பாபா ஆக உட்காந்துடுறாங்க, भगवान कहलाते हैं. பகவான் சொல்லிக்கிறாங்க. यहाँ भी तो ऐसे नहीं है. இங்க கூடயும் அப்படி இல்ல தானே. अच्छी रीति जांच करें. நல்லபடியாக செக் பண்ணணும். आने वाला भी जरूर है.
வர வரவங்கள கூடயும் இருக்காங்க கண்டிப்பாக. कौन? யாரு? बिरला। விரலா? ऐसे नहीं आवेगा नहीं। அப்படி இல்ல, அவங்க வர மாட்டாங்க என்ற விஷயம் இல்ல, आने वाला भी जरूर है। வரவங்க கூடயும் இருக்காங்க கண்டிப்பாக. कहाँ जावेंगे? எங்க போகுவாங்க? इतने मंदिर बनाए हैं, இத்தனை கோயில்களை ரெடி பண்ணிருக்காங்க, इतनी भक्ति की है, இவ்வளவு பக்தி பண்ணிருக்காங்க. तो आवेंगे या नहीं आवेंगे? அப்போ வருவாங்களா இல்லன்னா வர மாட்டாங்களா? आवेंगे जरूर। கண்டிப்பாக வருவாங்க. कहाँ जावेंगे जबकि सदगति दाता एक ही है? எங்க போகுவாங்க? இப்ப சத்கதி தாத்தா ஒருத்தர் தான். भले यहाँ से तौबा भी करके जावे, பலே இங்க இருந்து அவங்க தோபான்னா அந்த இப்போ செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க இல்லையா? क्यों? ஏன்? यहाँ आवेंगे तो तौबा करके क्यों जावेंगे? இங்க வந்து இப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லியே சொல்லிட்டு போவாங்க. अरे ब्राह्मणों की बेसिक वालों की दुनिया में तो 67 की वाणी है ना। அரே பிராமணர்களினோட பேசிக் நாலேஜினோட உலகத்துல இது 67 வாணியா இருக்கு இல்லையா? बेसिक ब्राह्मणों की दुनिया में तो பேசிக் பிராமணர்களோட உலகத்துல बड़ों की बड़ी आओ भगत होती है। பெரிய பெரியவங்களுக்கு ரொம்ப வரவேற்புன்றது ஏற்படுது பண்றாங்க. उनको क्या तकलीफ होगी? அவங்களுக்கு என்ன கஷ்டமாகுது? उनको तकलीफ होगी क्या? அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாகுதா? उनको तो तकलीफ नहीं होने देंगे। அவங்களுக்கு ஒண்ணு கஷ்டம் ஆகிறதுக்காக விடுறது இல்ல. फिर तौबा करके क्यों जाएंगे? அப்போ ஏன் இப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு போகிறாங்க? बेसिक की बात नहीं है। பேசிக் என்னோட பேச்சு இல்ல. कहाँ की बात है? எந்த இடத்தினோட விஷயமா இருக்கு? एडवांस की बात है। அட்வான்ஸினோட விஷயம் தான் இருக்கு. यहाँ आए இங்க வந்தாங்க, और एडवांस में उन्होंने देखा பிறகு அட்வான்ஸ்ல அவங்க பார்த்தாங்க कि बीके वाले तो बीके ही थे। பிகே காரங்க பிகே தான் இருந்தாங்க. जो आधार मूर्त है, யாரு ஆதாரமூர்த்தா இருக்காங்க? जड़ों पर बैठे, வேர்கள் மேல உட்கார்ந்து இருக்காங்க. ये तो जड़ों के भी बाप है। இவங்க வேர்களுக்கு கூடயும் அப்பா இருக்காங்க. ज्यादा ही खतरनाक है। ரொம்ப தான் இவங்க என்ன இருப்பாங்கன்னா டேஞ்சரஸாக இருப்பாங்க, பயங்கரமானவங்களா இருப்பாங்க. ऐसे खतरनाक देखेंगे இப்படிப்பட்ட பயங்கரமானவங்க பார்த்தீங்கன்னா तो तौबा कर जाएंगे। அப்போ என்ன செய்வாங்க? தோபான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இனிமே செய்ய மாட்டோம் வரமாட்டோம்னு சொல்லுவாங்க. परंतु फिर भी जावेंगे कहाँ? ஆனாலும் அவங்க எங்க போகுவாங்க? खतरनाक के ही पास जावेंगे क्या? என்ன பயங்கரமாக மாணவங்களுக்கு வாங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் போகுவாங்களா என்னன்னு கேக்குறாங்க. इसलिए शास्त्रों में लिखा हुआ है, அதனாலதான் சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க, सत्यस्य तत्त्वं निहितं गुहायाम्। क्या? सत्य का जो असली तत्व है உண்மையினோட உண்மையான தத்துவம் என்ன இருக்கு? वो गुफा में छुपा हुआ है। அது குஃபைல கேவ்ல என்ன இருக்குது? மறைஞ்சிருக்குது. அப்படின்னா குப்தமாக இருக்கு. वो तत्व सबके पल्ले அந்த தத்துவம் எல்லாருக்குமே नहीं पड़ता। எல்லாருக்குமே அதை பற்றி புரியாது.
जो अकूट श्रद्धा विश्वास वाले होते हैं, யாருக்கு அழியாத அந்த நம்பிக்கைன்றது இருக்குமோ, அப்படின்னா அக்கூட்டமான நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ, अंधश्रद्धा अंधविश्वास वाले नहीं, இப்போ மூட நம்பிக்கை குருட்டு நம்பிக்கைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அப்படி கிடையாது. उन श्रद्धा विश्वास वालों के पल्ले पड़ता है। அந்த ஸ்ரத்தா விஸ்வாசம்னா அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இந்த இது கிடைக்குது. तो बेचारे कहाँ जाएंगे? அப்போ பாவம் அவங்க எங்க போகுவாங்க? सिवाय बाप के कोई को सदगति नहीं मिल सकती। ஒரு அப்பா தவிர யாருக்குமே சத்கதின்றது கிடைக்க முடியாது. अगर कोई से रूठ गया, ஒருவேளை யார்கிட்ட என்ன யார் மேலாவது கோவப்பட்டுக்கிட்டாங்க, कोई माने कौन? முறைச்சிக்கிட்டாங்க, இல்லைன்னா கோவப்பட்டுக்கிட்டாங்க, அப்போ அதுக்கு அர்த்தம் என்னாச்சு? யாராவதுன்னா யார் அது? चाहे बी के हो, இப்போ பிகே இருக்கலாம், चाहे पी के हो, இல்லைன்னா பிபிகே இருக்கலாம், कोई भी देहधारी गुरु हो, எந்த தேகதாரி குரு வேணாலும் இருக்கலாம். अगर उनसे रूठ गया ஒருவேளை அவங்க மேல கோபம் வந்துடுச்சுன்னா तो कहेंगे सदगति से रूठ गया। அப்போ சொல்வாங்க சத்கதி மேலேயே கோவப்பட்டுக்கிற போல ஆயிடுச்சு. ऐसे बहुत रूठते रहेंगे, இப்படி ரொம்ப பேரு கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. रूठते रहेंगे और गिरते रहेंगे। கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, பிறகு கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. इससे रूठते रहेंगे யார் மேல கோவப்படுவாங்க? देहधारी गुरुओं से। தேகதாரி குருக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேல. आपस में टकराव में आकर ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மோதிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு आश्चर्यवत सुनंती, ஆச்சரியமாக கேட்டு निश्चय होवंती, நிச்சயம் ஆகும், நிச்சயம் ஆயிடுது, और गिरंती। பிறகு கீழே விழுந்துடுவாங்க. कोई तो समझते हैं कि इन बगैर कोई रास्ता नहीं है। ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இதை தவிர வேற வழி இல்லை. हमें उनसे ही सुख और शांति का वर्षा मिलेगा। நமக்கு அவங்களிடம் இருந்த சுகம் பிறகு சாந்தியினோட சொத்து கிடைக்கும். इस बगैर सुख शांति मिलना असंभव है। இவங்க இல்லாம சுகம் பிறகு சாந்தி கிடைக்கிறது இது ஆகாத விஷயமா இருக்கு. जब तक अकूट धन न हो, எப்ப வரைக்கும் அழியாத தனம் கிடைக்காதோ तब तक सुख मिल नहीं सकता। அப்ப வரைக்கும் சுகம் கிடைக்க முடியாது. धन से ही सुख होता है। தனம் மூலமா தான் சுகம் கிடைக்குது. वहाँ तो शांति धाम में आत्माएं शांति में रहती है। அங்க சாந்தி தாமத்துல ஆத்மாக்கள் அமைதியாக இருப்பாங்க. कोई कहे हमारा पाठ शांति धाम में सदैव होता। ஒரு சில பேர் என்னன்னு சொல்வாங்கன்னா நம்மளோட பாட்டு சதா சாந்தி தாமத்திலே இருந்திருந்தா तो हम भी यहाँ रहते। அப்ப நாம கூட அங்க இருந்திருப்போம், அங்க இங்க இருந்திருப்போம். परंतु ऐसे कहने से थोड़ी होता है। ஆனா இப்படி சொல்றதுனால ஆகுமா என்னன்னு கேக்குறாங்க. बच्चों को समझाया गया है, குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. ये खेल बना बनाया है। இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்குது. बहुत किसी न किसी संशय में आकर के छोड़ जाते हैं। நிறைய பேர் இப்படி இருக்காங்க, ஏதோ ஒரு சந்தேகம் வருது அப்ப விட்டுடுறாங்க. या आपस में ही रूठ करके छोड़ देते हैं। இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தையே முறைச்சிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா கோவப்பட்டுக்கிட்டு விட்டுடுறாங்க. अब तुम तो यहाँ देवता बनने के लिए आए हो। இப்போ நீங்க இங்க தேவதைகளாக ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க. कहाँ? எங்க வந்திருக்கீங்க?
संगम युग में சங்கம் யுகத்துல इसी जन्म में तुम मनुष्य से இந்த ஜென்மத்திலேயே நீங்க மனிதர்ல இருந்து नर से नारायण जैसे बनने के लिए आए हो। நரச நாராயண் போல ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க. महसूस करते हो நாங்க அனுபவம் செய்றோம் कि बरोबर हम कांटों से फूल बन रहे हैं। துல்லியமாக நாங்க முள்ளிலிருந்து பூக்கள் ஆயிட்டு இருக்கோம். और फूल बनना जरूर है। பிறகு கண்டிப்பாக பூக்கள் ஆகணும் தான். कहाँ? எங்க? इसी जन्म में, இந்த ஜென்மத்திலேயே, इसी युग में। இந்த யுகத்திலேயே. कोई को कुछ संशय होता है யாருக்காவது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டதுன்னா तो आपस में ही लड़ पड़ते हैं। அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தருக்கு நடுவுலயே சண்டை போட்டுக்கிறதுக்கு ஆரம்பம் செய்யறாங்க. एक एक ज्ञान की पॉइंट उठावेगा, ஒருத்தர் ஒரு ஞானத்தினோட பாயிண்ட் எடுப்பாங்க, क्लैरिफिकेशन देगा, கிளாரிபிகேஷன்ஸ கொடுப்பாங்க. दूसरा उसका दूसरा क्लैरिफिकेशन देगा, இன்னொருத்தர் அதுக்கு இன்னொரு கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க. झगड़ा हो जाता है, சண்டை ஆயிடுது. आपस में कोई की अनबन हो जाती है। ஒருத்தருக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. அப்படின்னு சம்ஸ்காரம் இணைக்கிறது இல்ல. फिर कहते हैं फलानी यह करती है, அப்ப சொல்றாங்க குறிப்பிட்டவங்க இந்த வேலைய செய்யறாங்க, ये ऐसी है, இவங்க இப்படி இருக்காங்க, वो वैसी है, அவங்க அப்படி இருக்காங்க, इसलिए हम नहीं आएंगे। அதனாலதான் நாங்க வரமாட்டோம். रूठ कर जा करके घर में बैठ जाकर கோவப்பட்டுக்கிட்டு போய் வீட்டுல உட்கார்றாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க कोई से भी भल रूठो, யார் மேல வேணும்னாலும் நீங்க கோவப்பட்டிக்கோங்க, क्या முறிச்சிக்கோங்க. என்ன? कोई से भी रूठ जाओ, யார் மேல வேணும்னாலும் கோவப்பட்டிக்கோங்க, अर्जा नहीं है। கோவப்படுங்க, பரவாயில்ல. एक बाप से तो मत रूठो, ஆனா ஒரு அப்பா மேல கோவப்பட்டிக்காதீங்க. सोलह से 67 की वाणी का दूसरा पेज। बाबा तो वार्निंग दे देते हैं, பாபா வார்னிங் கொடுத்துடுறாங்க. इस बाप की वार्निंग देते हैं, எந்த விஷயத்தை பற்றி பாபா வார்னிங்க கொடுத்துடுறாங்க? कोई अगर रूठ के चले जाएंगे बाप से, யாராவது அப்பா மேல கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டாங்கன்னா तो क्या होगा? அப்ப என்ன ஆயிடும்? है? क्या वार्निंग देते हैं? என்ன வார்னிங்க கொடுக்கறாங்க? अरे कोई वार्निंग देते हैं? அரே ஏதாவது வார்னிங்க கொடுக்கறாங்களா? बाप से रूठ के, जिससे कोई रूठ के जाता है, அப்பா மேல கோவப்பட்டுக்கிட்டு போகிறது. இப்ப யாரோ ஒருத்தர் மேல கோவப்பட்டிக்கிறாங்கன்னா तो उसकी निंदा करता है கோவப்படுறாங்கன்னா அப்போ அவங்களோட நிந்தனை செய்வாங்களா या महिमा करता है? இல்லைன்னா மகிமைய செய்வாங்களா? उसकी निंदा करता है। அவங்களோட நிந்தனை தான் பண்ணுவாங்க. तो बाप क्या वार्निंग देते? அப்போ அப்பா என்ன வார்னிங்க கொடுக்கறாங்க? सदगुरु निंदा के சத்குரு நிந்த और न पावे। और न पावे அப்படின்னா சத்குரு நிந்தனை செய்யக்கூடியவங்களுக்கு நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்கிறது இல்ல. ऐसे बाप कोई को डायरेक्ट वार्निंग देते हैं क्या? இப்படி பாபா யாருக்காவது அப்பா டைரக்ட் யாருக்காவது வார்னிங்கா கொடுக்கறாங்களா? कोई रूठ के चला जाए और उसको वार्निंग देते हो, யாரோ கோவப்பட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. பிறகு பாபா அவங்களுக்கு வார்னிங்கா கொடுக்கற போல ஏதாவது இருக்குதா? देते हैं क्या? கொடுக்கறாங்களா வார்னிங்?
मुरली में बोला जाता है முரளியில சொல்லப்படுகிறது सजाएं तो बहुत कड़ी है தண்டனைகள் ரொம்ப சிவியராக இருக்கும், ரொம்ப கடுமையான தண்டனைகள் இருக்கும். सदगुरु की निंदा करावेंगे சத்குருவினோட நிந்தனை செய்ய வச்சீங்கன்னா तो गति और सदगति में அப்போ கதி பிறகு சத்கதியில और नहीं मिलेगा. அங்க உங்களுக்கு நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்காது. गति माना शांति धाम கதி என்ன சாந்தி தாமம், और सदगति माना பிறகு சத்கதி என்ன सुख धाम. சுக் தாமம். ये है बाप का बनाया हुआ थोर. இதா இருக்குது அப்பா மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த நிலைச்சிருக்கக்கூடிய இடம். जब विनाश का टाइम आवेगा, எப்போ விநாசத்தினோட நேரம் வருதோ, कयामत का समय आवेगा, விநாசத்தினோட நேரம் வருதோ, तो निंदा कराने वाली आत्माएं அப்போ நிந்தனை செய்ய வைக்கக்கூடிய ஆத்மாக்கள் सुखधाम और शांति धाम में ठोर நிந்தனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் சுகதாம் பிறகு சாந்தி தாமத்துல இடம் नहीं पावेंगे. நிலைக்கிறதுக்கான இடம் அவங்களுக்கு கிடைக்காது. बहुत कड़ी सजाएं खानी पड़ती है. ரொம்ப கடுமையான தண்டனை எடுத்துக்க வேண்டியதாக வரும். गर्भ में भी जो सजाएं मिलती है கர்ப்பத்துல கூட என்ன தண்டனை கிடைக்குமோ वो भी साक्षात्कार होकर के मिलती है. அதுவும் கூடயும் சாட்சாத்காரம் ஆகி கிடைக்குது. बिगर साक्षात्कार के कोई सजा मिल नहीं सकती. சாட்சாத்காரம் இல்லாம எந்த தண்டனை கூடயும் கிடைக்காது. यहाँ भी இங்க கூடயும் साक्षात्कार करते रहेंगे. இங்க கூடயும் சாட்சாத்காரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. तुमने पढ़ते पढ़ते आपस में लड़ाई झगड़ा लड़ करके पढ़ाई छोड़ दी. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னா படிப்பை விட்டுட்டீங்க, बाप की निंदा कराई. அப்பாவோட நிந்தனையை செய்ய வச்சீங்க. पहले तुम लोगों के सामने ये कहा कि भगवान आया हुआ है. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சீங்கன்னா ஜனங்களுக்கு முன்னாடி சொன்னீங்க பகவான் வந்து இருக்காங்க. और बाद में पढ़ाई छोड़ दी பிறகு படிப்பை விட்டுட்டீங்க. तो लोग क्या समझेंगे? அப்போ ஜனங்க என்ன நினைச்சுக்குவாங்க? है कि जरूर है கண்டிப்பாக ये बेचारा चंबे में फंस गया था. இவங்க பாவம் அவங்க இப்படின்னு அவங்க பிடிக்கு வந்திருந்தாங்க, இல்லைன்னா மாட்டிக்கிட்டாங்க, कोई दुष्चक्र में फंस गया. ஏதோ கெட்ட தொடர்புல போய் மாட்டிக்கிட்டாங்க. कोई शैतान के चंबे में आ गया, भगवान नहीं. யாரோ ஷைத்தானோட பிடிக்கு வந்திருந்தாங்க, பகவான் இல்ல அவங்க. कोई शैतान आया हुआ है. யாரோ ஷைத்தான் வந்திருக்காங்க. तुम बच्चे तो समझते हो कि हमको फादर से पढ़ना है. குழந்தைகளான நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நமக்கு ஃபாதர் இடம் இருந்து படிக்கணும், हमको तो पढ़ाई नहीं छोड़नी. நமக்கு படிப்பு விடக்கூடாது. तुम यहाँ पर पढ़ते ही हो मनुष्य से देवता बनने के लिए. நீங்க இங்க படிக்கிறது மனிதர்ல இருந்து தேவதைகளாக ஆகிறதுக்காக. कि देवता बनने से पहले ही पढ़ाई छोड़ देंगे. இல்லைன்னா தேவதைகள் ஆகிறதுக்குன்னு முன்னாடியே படிப்பை விட்டுடுவீங்களா? हमारा एम ऑब्जेक्ट है நம்மளோட எய்ம் ஆப்ஜெக்ட் ஆயிருக்குது ऐसे ऊंचे ऊंचे बाप के पास तुम मिलने के लिए आते हो. இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா கூட சந்திக்கிறதுக்காக வரீங்க. जो तुमको मनुष्य से देवता बनाते हैं. யாரு உங்களை மனிதர்ல இருந்து தேவதைகளாக ஆக்குறாங்க? யாரு உங்களை மனிதர்ல இருந்து தேவதைகளாக ஆக்குறாங்களோ இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா கூட சந்திக்கிறதுக்காக வரீங்க. कभी फिर जास्ती भी आ जाते. சில டைம்ல நிறைய பேர் கூடயும் வந்துடுறாங்க.
நிறைய பேர் வந்துடுறாங்க. जब बहुत भीड़ हो जाती है, எப்போ ரொம்ப கூட்டம் சேர்ந்துடுதோ, ரஷ் ஆயிடுதோ, तो ड्रामा अनुसार कुछ तकलीफ हो पड़ती है. அப்போ டிராமா அனுசாரமாக கொஞ்சம் கஷ்டமாகுது. बच्चों को अनेक तूफान आते, குழந்தைகளுக்கு நிறைய விதமான புயல்கள் வருது. फलानी चीज नहीं मिली, குறிப்பிட்ட பொருள் கிடைக்கல. अरे ये तो कुछ भी नहीं है. பாபா சொல்றாங்க, அரே இது ஒண்ணுமே இல்ல. क्या? என்ன? भीड़ भाड़ हो गई இப்போ ரஷ் ஆயிடுச்சு. और कोई को कोई चीज नहीं मिली, இப்போ ஒருத்தருக்கு ஒரு பொருள் கிடைக்கல. तो ये कोई बड़ी बात, ये कुछ भी नहीं है. அப்போ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, இது எதுவுமே இல்ல. क्यों? ஏன்? है? कोई भीड़ भाड़ में आया, இப்போ யாரோ எப்படின்னா ரஷ்ல வந்தாங்க. இப்போ ரஷ்ஷா இருக்கிறப்போ வந்தாங்க. भट्टी में रहा பட்டியில இருந்தாங்க. और 2-4 दिन उससे कोई ने खाने के लिए नहीं पूछा, 2 இல்லைன்னா 4 நாள் யாருமே அவங்கள சாப்பிடுறதுக்காக கேட்கல. तो कोई बड़ी बात नहीं. அப்போ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? है? क्यों? ஏன்? क्यों बड़ी बात नहीं? ஏன் பெரிய விஷயம் இல்ல? बाबा के घर में खाने पीने की कमी होती है क्या? பாபா வீட்ல சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்காக குறை இருக்குமா? जो झूठे झूठे सत्संग है, இப்போ பொய்யான சத்சங்கங்கள் இருக்குது. वहाँ भी इतना भरपूर रहता है भगवान के नाम पर. அங்க கூடயும் அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கும் பகவானோட பேர்ல. ये कभी फूट नहीं सकता. அங்க எப்பவுமே குறையறது இல்ல. तो यहाँ सच्चा भगवान आया हुआ है, இங்க உண்மையான பகவான் வந்திருக்காங்க. तो फूट जाएगा क्या? அப்ப என்ன இங்க குறைஞ்சிடுமா? डोडा रोटी खाना पड़ेगा क्या? கம்பினோட ரொட்டி சாப்பிட வேண்டியதாக வருமா? बाजरे की रोटी और पतला पतला छाछ खाना पड़े? அந்த கம்பினோட ரொட்டி பிறகு அப்படி என்ன லிக்விட் இருக்கோ இல்லையா, இந்த மோர் இருக்கோ இல்லையா, அது கூட எப்படி என்ன லிக்விடா ரொம்ப அதில் தண்ணியினோட அளவு அதிகம் இருக்கும். அப்படிப்பட்டது குடிக்க வேண்டியதாக இருக்குமா? சாப்பிட வேண்டியதாக இருக்குமா? कोई तो आदी होता है तो खा लेता है. ஒரு சில பேர் அதுக்கு அதோட ப்ராக்டிஸாக இருந்தது, அவங்களுக்குன்னா பழக்கம் இருந்ததுன்னா அவங்க சாப்பிட்டுடுவாங்க. और कोई अभ्यासी नहीं होता है, பிறகு ஒரு சிலருக்கு அதோட பழக்கம் இல்லைன்னா तो उनकी हालत खराब हो जाती है. அப்போ அவங்களோட நிலைமை கெட்டு போயிடுது. अगर ऐसा कुछ हो जावे तो कोई बड़ी बात नहीं है. ஒருவேளை இப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. जब मौत का समय आवेगा எப்போ மரணத்தினோட நேரம் வருமோ तब क्या होगा? அப்போ என்ன ஆகும்? कोई को पता है? யாருக்காவது தெரியுமா? पहले पहले तो अकाल पड़ेगा. பாபா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அகால் வரும், அப்படி என்ன பஞ்சம் ஏற்படும். पानी की बूंद भी नहीं मिलेगी. ஒரு சொட்டு தண்ணி கூடயும் கிடைக்காது. अनाज के दाने नहीं मिलेंगे. ஒரு தானியம் கூடயும் கிடைக்காது. इस पिछाड़ी के पार्ट कोई कहा जाता है खूनी नहा खेल. இந்த லாஸ்ட் நேரத்தினோட விளையாட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு தான் சொல்லுவாங்க ரத்த வெறி விளையாட்டுன்னு. पब्लिक में आपस में ही मारामारी कर पड़ेंगे. பப்ளிக்ல பரஸ்பரன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்குவாங்க, கொலை பண்ணிக்குவாங்க. खून की नदियां बहा देंगे.
ரத்த நதிய பாய வச்சிடுவாங்க. और लास्ट में क्या होगा? பிறகு லாஸ்ட்ல என்ன ஆகும்? अचानक बम्स गिरेंगे. திடீர்னு பாம்ஸ் விழும். बम्स के गिरने पर ढेर के ढेर मर जाएंगे. எப்போ பாம்ஸ் வீழுதோ அப்போ நிறையதிலும் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. तो ये खूनी नहा खेल हुआ ना. அப்போ இது ரத்த வெறி விளையாட்டாச்சு இல்லையா? सोचेंगे हमने कोई गुनाह थोड़े किया. யோசிப்பாங்க நாங்க ஏதாவது தவறு பண்ணோமா என்ன? खूनी नहा खेल तो बहुत होगा. ரத்த வெறி விளையாட்டு ரொம்ப ஏற்படும். अज्ञानी मनुष्य तो ऐसे ही कहेंगे. அஞ்ஞானி மனிதர்கள் இப்படியே தான் சொல்வாங்க. कैसे? எப்படி? हैं? कि कोई भगवान नहीं आया हुआ है. என்ன சொல்வாங்கன்னா எந்த பகவானும் வரல. हमने क्या गुनाह किया जो हमको इतनी तकलीफ सहन करनी पड़ रही? நாம என்ன தவறு பண்ணோம் இவ்வளோ நமக்கு கஷ்டம் சகிச்சுக்க வேண்டியதாக வந்துட்டு இருக்குது. तुम बच्चों को तो बहुत खुशी है. குழந்தைகளான உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. लोग कहते भी हैं. ஜனங்க சொல்லவும் செய்றாங்க. ये ब्रह्मा कुमार कुमारी हैं ही दुनिया का विनाश करने के लिए. இந்த பிரம்மா குமார் குமாரிஸ் உலகத்தினோட நாசத்தை பண்றதுக்காக தான் இருக்காங்க. सच सच तुम विनाश के लिए निमित्त बनी हो ना. உண்மையில நீங்க விநாசம் செய்யறதுக்காக நிமித்தம் ஆயிருக்கீங்க இல்லையா? विनाश के लिए निमित्त. விநாசத்துக்காக நிமித்தம் बनी हो ना. ஆயிருக்கீங்க இல்லையா? बनी हो. ஆயிருக்கீங்க. बने हो या बनी हो? बनी हो क्यों? ஆயிருக்கீங்களா இல்லைன்னா பெண்களுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஆயிருக்கீங்களா? ஆயிருக்கீங்கன்னா என்ன அர்த்தமா இருக்குது? शक्तियां विनाश के लिए निमित्त बनी है. சக்திகள் விநாசம் செய்யறதுக்காக நிமித்தமாக ஆயிருக்காங்களா? पांडवों के लिए नहीं कहा. பாண்டவர்களுக்காக சொல்லலையா? क्यों? ஏன்? क्योंकि शक्तियां ही संहार कारिणी है. ஏன்னா சக்திகள் தான் சம்ஹாரகாரணியன்னா விநாசம் செய்யக்கூடியவங்க ஆயிருக்காங்க. देवता को தேவதைகளை असुर संहारिणी दिखाते हैं. தேவதைகளை அசுர சம்ஹாரிணிய ரூபத்துல காமிக்கிறது இல்ல. அப்படின்னா அசுரர்களை முடிக்கிற வேலை அப்படின்னா கொலை பண்ற வேலை தேவதைகள் செய்யறாங்க என்ற விஷயத்த காமிக்கல. अनेक धर्मों का विनाश होगा. அநேக தர்மங்களோட விநாசம் ஆகும். वो धर्म नहीं. அது தர்மம் இல்ல. अधर्म बन चुके हैं. அதர்மம் ஆயிடுச்சு. अगर इन अधर्मों का विनाश न हो. ஒருவேளை இந்த அதர்மங்களோட விநாசம் ஆகலைன்னா तो स्थापना प्रत्यक्ष कैसे होगी? அப்போ ஸ்தாபனை எப்படி பிரத்யக்ஷமாகும்? सतयुग में तो एक ही आदि सनातन देवी देवता धर्म था. சத்யுகத்துல ஒரு ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. यहाँ तो अनेक अधर्म है. இங்க நிறைய அதர்மங்கள் இருக்குது. किसी को क्या पता யாருக்கு என்ன தெரியும் कि सतयुग के आदि में क्या था? சத்யுகத்தினோட ஆரம்பத்துல என்ன இருந்ததுன்னு? वो तो तुम समझते हो ना. அந்த விஷயத்தை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? अभी तुम जानते हो. இப்போ நீங்க உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும்.
कि सतयुग के आगे कलयुग था சத்யுகத்துக்கு முன்னாடி கலியுகம் இருந்தது. और अभी ये संगम युग है. பிறகு இப்போ இது சங்கம் யுகம் ஆயிருக்குது. इस संगम युग को तुम्हारे सिवाय कोई नहीं जानते. இந்த சங்கம் யுகத்தினோட பற்றி உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. और ये पुरुषोत्तम संगम युग है. பிறகு இது புருஷோத்தம் சங்கம் யுகம் ஆயிருக்குது. साधारण संगम भी नहीं है. சாதாரணமா இருக்கக்கூடிய சங்கமமும் இல்ல இது. पुरुषों में जो भी उत्तम उत्तम पाठ बनाने वाली आत्माएं हैं, ஆத்மாக்கள்ல யாரெல்லாம் உத்தமமான பாட் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, वो इसी युग में प्रत्यक्ष होती जाएगी. அவங்க இந்த யுகத்திலேயே பிரத்யக்ஷ ஆயிட்டே வருவாங்க. बाप किस लिए आए हैं? அப்பா ஏன் வந்திருக்காங்க? हैं? बाप आए ही हैं அப்பா வந்திருக்கிறது सबको पुरुषोत्तम बनाने के लिए. எல்லார கூடயும் புருஷோத்தமாக ஆக்குறதுக்காக வந்திருக்காங்க. कितने सब बनेंगे पुरुषोत्तम? எத்தனை பேர் ஆகுவாங்க புருஷோத்தம்? हैं? 9 लाख को पुरुषोत्तम कहेंगे. 9 லட்சத்துக்கு புருஷோத்தமன் சொல்வாங்களா? जो भी शरीर रूपी पुरी में யாரெல்லாம் சரீர ரூபமான நகரத்துல आराम करने वाली आत्मा है, நிம்மதியாக அமைதியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க, जिसका यादगार அதோட நினைவார்த்தம் शेष सैया दिखाया हुआ है, பாம்பு படுக்கைய காமிச்சிருக்காங்க, बड़े आराम से लेटा हुआ है. ரொம்ப ரிலாக்ஸாக நிம்மதியாக சாஞ்சிருக்காங்க. भले दुनिया में विनाश बर्पा होता रहे, பல உலகத்துல விநாசம் ஆயிட்டு இருக்கலாம், भले सांपों की सैया पर लेटा हुआ है, பல அவங்க பாம்பினோட படுக்கை மேல சாஞ்சிருக்காங்க, लेकिन दुख तकलीफ भासने की कोई ஆனா துக்கம் கஷ்டம் அனுபவம் ஆகிற விஷயம் बात अनुभव नहीं हो सकती. அப்படிப்பட்ட பேச்சு ஆக முடியாது, ஏற்பட முடியாது. ऐसा पुरुषोत्तम बाप तुमको बनाने के लिए आए. இப்படிப்பட்ட புருஷோத்தம் அப்பா உங்களை ஆக்குறதுக்காக வந்திருக்காங்க. ऐसे यथा राजा रानी அதே மாதிரி தான் யதா ராஜா ராணி तथा प्रजा पुरुषोत्तम बनने वालों की संख्या ததா புருஷோத்தம் ஆகக்கூடிய அந்த பிரஜைகளினோட எண்ணிக்கை कितनी होगी? எவ்வளோ இருக்கும்? 9 लाख या 4.5 लाख? 9 லட்சமா இல்லைன்னா 4.5 லட்சமா? 4.5 लाख. 4.5 லட்சம்னு சொல்றாங்க. दुख भासने की बात ही नहीं. துக்கம் அனுபவம் ஆகிற பேச்சே இல்ல. ज्ञान की पराकाष्ठा इतनी होगी. ஞானத்தினோட சிகரம் என்றது அப்படின்னா அந்த ஹையர் ஸ்டேஜ் அப்படி இருக்கும். कि अंदर में दुख உள்ளுக்குள்ள துக்கம் என்றது भासेगा नहीं, அனுபவம் ஆகவே ஆகாது, बुद्धि में रहेगा. புத்தியில இருக்கும். ये हम सबका बाप है. இவங்க நம்ம எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. ड्रामा को तो तुम जान गए हो ना. டிராமா பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? सब तो सतयुग में नहीं आवेंगे. எல்லாருமே சத்யுகத்துல ஒண்ணு வர மாட்டாங்க. हैं? यो सतयुगी नई दुनिया होगी. சத்யுகி புது உலகம் என்ன இருக்குமோ? आज पुरुषार्थ करने वालों की संख्या कितनी है? இன்னைக்கு புருஷார்த்தம் செய்யக்கூடியவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? जो ये ईश्वरीय ज्ञान ले रहे हैं, இப்ப யாரு இந்த ஈஸ்வரிய ஞானத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க? चाहे बेसिक में चाहे एडवांस में, இப்போ பேசிக்ல இருக்கலாம் இல்லைன்னா அட்வான்ஸ்ல இருக்கலாம். ऐसे
ऐसे पुरुषार्थियों की संख्या कितनी होगी? இப்படிப்பட்ட புருஷார்த்திகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? हजारों होगी, लाखों होगी, ஆயிரக்கணக்கில் இருக்குமா, லட்சக்கணக்கில் இருக்குமா, या करोड़ों की तादाद में हो गई होगी? இல்லைன்னா கோடி கணக்கில் இருக்குமா? करोड़ों की तादाद में। கோடி கணக்கில் இருக்காங்க. तो सब नई दुनिया में आ जाएंगे क्या? அதாவது பாபா கேக்குறாங்க, எல்லாருமே புது உலகத்துக்கு வந்துடுவாங்களா? इतने 500 करोड़ थोड़े ही सभी सतयुग में आवेंगे। இவ்வளோ பேர் 500 கோடி ஆத்மாக்கள் எல்லாருமே என்ன சத்யுகத்துக்கு வருவாங்களா? ये सब डिटेल में समझने की बात है। இது எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. बहुत बच्चियां हैं நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க, जो कुछ भी समझती नहीं है। அவங்க எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. बच्चियों में भक्ति मार्ग की आदत पड़ी हुई है। பெண் குழந்தைகளுக்குள்ள பக்தி மார்க்கத்தினோட பிராக்டிஸ் ஏற்பட்டிருக்குது. क्या என்ன क्या आदत पड़ी हुई है? என்ன பிராக்டிஸ் ஏற்பட்டிருக்குது? भक्ति में பக்தியில थोड़ा भी दुख पड़ता है तो भगवान के ऊपर डाल देते। கொஞ்சம் துக்கம் வந்தாலும் பகவான் மேல போட்டுடுறாங்க. तू ही सुख देता है, तू ही दुख देता है। நீதான் சுகத்தை கொடுக்கற, நீதான் துக்கத்தை கொடுக்கற. थोड़ा किसी ने कुछ कह दिया, கொஞ்சம் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா दुखी हो जाते हैं। துக்கம் ஆயிடுறாங்க. ज्ञान तो बुद्धि में बैठा नहीं है। ஞானம் புத்தியில உட்காரலன்னு சொல்றாங்க. ऐसे ही बहुतों को आते हुए देख करके पीछे पीछे चल पड़ते हैं। அப்படியே நிறைய பேர் வர்றது பார்த்து அவங்க பின்னாடி வந்துடுறாங்க, ஃபாலோ செய்யறாங்க. टीचर भी कहती है कि चल करके देखो तो सही ना। டீச்சர் கூடயும் சொல்றாங்க, வாங்க வந்து பாருங்க. तो टीचर सही बात कहती है, இப்போ போய் பாருங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அந்த டீச்சரு கரெக்டான பேச்சை சொல்றாங்களா या गलत बात कहती है? இல்லைன்னா தவறான பேச்சை சொல்றாங்களா? माने देखने से समझ में आ जाएगा क्या? அப்படின்னா வெறும் பார்க்கறதுனால புரியுமா என்னன்னு கேக்குறாங்க. भवका दिखाने से समझ में आ जाएगा क्या? இந்த பாம்ப் அண்ட் ஷோவை காமிக்கிறதுனால புரிய வருமா? भवका देख करके बच्चा बुद्धि आत्माएं घुस पड़ेगी। அந்த ஷோவை பார்த்து, இப்போ பாம்ப் அண்ட் ஷோ இருக்கோ இல்லையா, அதை பார்த்து குழந்தை புத்தி அவங்க நுழைஞ்சு போகுவாங்களா? या सूड बुद्धि आवेंगे? இல்லைன்னா हाँ? கூர்மையான புத்தி இருக்கக்கூடியவங்க வருவாங்களா? कौन आवेंगे? யார் வருவாங்க? बच्चा बुद्धि आ जाएगी। குழந்தை புத்தி இருக்கக்கூடியவங்க வந்துடுவாங்க. यहाँ आए இங்க வந்தோம், और आराम करने की पूरी जगह नहीं मिली। பிறகு இப்போ சாஞ்சிக்கிறதுக்காக இல்லைன்னா தூங்குறதுக்காக கம்ப்ளீட்டாக இடம் கிடைக்கல. तो कहेंगे कहाँ हमको मुर्गी खाने में ले आए? அப்போ சொல்வாங்க, எங்க நம்மள கோழி கூடுக்கு அழிச்சிட்டு வந்துட்டீங்க. ये सब होता रहता है और होता रहेगा। இது எல்லாமே ஆயிட்டே தான் இருக்கும், பிறகு ஆயிட்டே தான் இருந்தது. ये ड्रामा में नूद है। இது டிராமால ஃபிக்ஸ் ஆக இருக்குது. अरे बाबा किसको बुलाते थोड़े ही है। அரே பாபா யாரையாவது கூப்பிடுறாங்களா? इसको कहा जाता है ड्रामा। இதுக்கு சொல்லப்படுகிறது டிராமா. भक्ति मार्ग की टेव पड़ी हुई है, பக்தி மார்க்கத்தினோட பழக்கம் ஏற்பட்டிருக்குது. तो समझते हैं कि भगवान क्या नहीं कर सकता। அப்போ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பகவானால என்ன செய்ய முடியறதில்ல.
मरे हुए को जिंदा कर सकता है? இறந்து போயிருக்கிறவங்கள அவங்களுக்கு எப்படின்னா உயிர் கொடுக்கலாம். बाबा के पास आते हैं, பாபா கிட்ட வராங்க, कहते हैं फलाने गुरु ने तो मरे हुए को जिंदा कर दिया. சொல்றாங்க குறிப்பிட்ட குரு இறந்து போயிருக்கிறவங்களுக்கு கூடயும் என்னன்னா அவங்களுக்கு கூடயும் லைஃபை கொடுத்தாங்க. तो ये कैसा भगवान है? அப்ப இவங்க எப்படிப்பட்ட பகவானா இருக்காங்க? अगर भगवान होता तो क्या नहीं कर सकता? ஒருவேளை பகவானாக இருந்தாங்கன்னா என்ன செய்ய முடியறதில்ல? कोई ने अच्छा काम किया तो बस उसकी ही महिमा करने लग पड़ते हैं. இப்ப யாராவது நல்ல வேலையை செஞ்சாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களோட மகிமையை செய்யறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுவாங்க. फिर उनके हजारों फॉलोअर्स बन जाते हैं. பிறகு அவங்களோட 1000 ஃபாலோவர்ஸ், 1000 கணக்குல ஃபாலோவர்ஸ் ரெடி ஆயிடுவாங்க. शंकराचार्य आदि के पास சங்கராச்சாரி உங்ககிட்ட எல்லாமே कितने लाखों मनुष्य जाते हैं. எவ்வளோ லட்சக்கணக்கில் மனிதர்கள் போகிறாங்க. कहते हैं फलाना गीता पर भाषण करता है, சொல்றாங்க குறிப்பிட்டவங்க கீதா பற்றி சொற்பொழிய கொடுக்கறாங்க, ஸ்பீச் கொடுக்கறாங்க. तो कितने ढेर आते हैं. அப்போ எவ்வளோ நிறைய பேர் வராங்க. और तुम्हारे पास तो इतने थोड़े लोग ही आते हैं. பிறகு உங்ககிட்ட இவ்வளோ கம்மி பேர் வராங்க. भगवान पढ़ाते हैं, பகவான் படிக்க வைக்கிறாங்க. फिर इतने थोड़े क्यों आते हैं? அப்போ இவ்வளோ கம்மி பேர் ஏன் வராங்க? भगवान को तो सारी दुनिया मानती है, பகவான முழு உலகமே ஏத்துக்குது. तो थोड़े आने चाहिए या और गुरुओं की भेंट में सबसे जास्ती आना चाहिए? அப்போ கொஞ்சம் பேர் வரணுமா, இல்லைன்னா மற்ற குருக்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் வரணுமா, जास्ती आना चाहिए. அதிக வரணுமா? भगवान आकर भीड़ इकट्ठी करते हैं. பகவான் வந்து கூட்டத்தை சேர்த்துறாங்களா? ऐसे बहुत कहते रहते हैं. பாபா சொல்றாங்க இப்படி நிறைய இப்படி சொல்லிட்டே தான் இருப்பாங்க. अरे அரே, यहाँ तो मरना होता है ना. இங்க இறந்து போக வேண்டியதாக வருது இல்லையா? यहाँ जो ज्ञान में आते हैं இங்க யாரு ஞானத்துக்கு வருவாங்களோ उनको तो शिक्षा ही क्या दी जाती है? அவங்களுக்கு கல்வியே என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது? अपन को क्या समझो? தன்னை என்ன நினைச்சுக்கோங்க? आत्मा समझो. ஆத்மா நினைச்சுக்கோங்க. देह का भान छोड़ो. தேகத்தினோட அபிமானத்தை விட்டுடுங்க. तो देह का भान कोई छोड़ दे இப்போ தேகத்தினோட அபிமானத்தை யாராவது விட்டுட்டாங்க, तो जीते जी मरना हो गया ना. அப்போ உயிரோட இருந்தாலும் இறந்து போகிற பேச்சு ஆயிடுச்சு இல்லையா? वहाँ भक्ति मार्ग में तो कनरस होता है. அங்க பக்தி மார்க்கத்துல கனரஸ்னா காதுக்கு நல்ல மியூசிக்ஸ் எல்லாம் கேட்டா குஷி ஆகுது இல்லையா, அது இருக்கும். बड़े भवके से बैठ करके गीता सुनाते. ரொம்ப ஷோ பண்ணி கீதையை உட்காந்து சொல்றாங்க. और भक्त लोग सुनते हैं. பிறகு பக்தர்கள் கூடயும் கேக்குறாங்க. यहाँ तो कनरस की कोई बात नहीं है. இங்க காதுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் கேக்குறது இல்லைன்னா குஷி ஆகிற விஷயம் இல்லை. क्या என்ன कोई बात है क्या? ஏதாவது அப்படிப்பட்ட பேச்சுகள் இருக்குதா? नहीं है. இல்லையா? क्यों? ஏன்? याद में बैठते हो तो रिकॉर्ड वगैरह बजाते कि नहीं? இப்போ நினைவுல உட்கார்றப்போ பாட்டெல்லாம் போட்டுக்கிறீங்களா இல்லையா, போடுறீங்களா இல்லையா? बजाते तो कनरस नहीं हुआ. இப்போ போட்டுக்கிறீங்கன்னா அது காதுக்கு கனரஸ் இல்லையா? கனரஸ்னா காதுக்கு நல்ல நல்ல மியூசிக் கேட்டா அதுக்கு குஷி ஆகுது இல்லையா, இஷ்டமாகும் இல்லையா? அப்படி இல்லதானே கேக்குறாங்க.
नहीं हुआ? ஆகலையா அப்படி? असली याद होती உண்மையான நினைவாக இருந்திருந்தா तो संगीत या रिकॉर्ड बजाने की जरूरत होती है क्या? அப்போ சங்கீத் இல்லைன்னா இந்த ரெக்கார்டு இந்த பாட்டெல்லாம் போடுற அவசியம் இருந்திருக்குமா? बच्चा बाप को याद करता है, माँ को याद करता है, இப்போ குழந்தை அப்பாவை நினைவு செய்து அம்மாவை நினைவு तो செய்து ढोलक बजा बजा के याद करता है क्या? அப்போ அந்த டோலை அடிச்சு அடிச்சு இந்த மூளை இருக்கு இல்லையா அதை அடிச்சு நினைவு செய்கிறாங்களா? तो यहाँ कनरस की कोई बात नहीं है. அப்போ பாபா சொல்றாங்க இங்க கனரசினோட பேச்சு எதுவுமே இல்லை. कोई कहते हैं नींद आती है, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தூக்கம் வருது इसलिए संगीत बजाते हैं. அதனாலதான் பாட்டை போடுறோம். तो संगीत बजने पर और ज्यादा नींद आएगी, कम नींद आएगी? ஓ பாட்டை போட்டீங்கன்னா இன்னும் அதிக தூக்கம் வருமா இல்லைன்னா குறையுமா? तुमको तो सिर्फ कहा जाता है உங்களுக்கு வெறும் சொல்லப்படுகிறது कि बाप को याद करो அப்பாவை நினைவு செய்யுங்க और 84 का चक्कर बुद्धि में रखो. பிறகு 84 ஜென்மங்களினோட சக்கரத்தை புத்தியில வச்சுக்கோங்க. बस அவ்வளவுதான். बुद्धि में रहता है புத்தியில இருக்கும். कि हम अभी वापस जाते हैं. நாம இப்போ திரும்பி போயிட்டு இருக்கோம் போகிறோம். रोज रोज समझाते रहते हैं தினமும் புரிய வச்சுட்டே தான் இருக்காங்க कि सिर्फ बाप को याद करो. வெறும் அப்பாவை நினைவு செய்யுங்க. रोज रोज समझाने की दरकार क्यों होती है? தினமும் புரிய வைக்கிற அவசியம் ஏன் இருக்குது? हैं? कोई बात बार बार भूलते हैं तो बार बार ஏதாவது பேச்ச அடிக்கடி மறந்துட்டீங்கன்னா அப்போ அடிக்கடி याद दिलाई जाती है. ஞாபகம் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. तो बार बार क्यों भूलते हैं? அதாவது பாபா கேக்குறாங்க அடிக்கடி ஏன் மறந்து போயிடுறீங்க? एक बाप को इतनी बार बार याद दिलाती जाती है याद करने के लिए ஒரு அப்பாவை இத்தனை தடவை ஞாபகம் படுத்தப்படுகிறது, அவங்கள நினைவு செய்யுங்க ஞாபகம் படுத்தப்படுகிறது. तो भूलते क्यों हैं? அப்போ ஏன் மறந்து போகிறீங்க? क्योंकि जन्म जन्मांतर की रग पड़ी हुई है. ஏன்னா ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட பிராக்டிஸ் ஏற்பட்டு இருக்குது. व्यभिचारी भक्ति करने की. வெபிச்சாரி பக்தி பண்ற பிராக்டிஸ் ஏற்பட்டு இருக்குது. व्यभिचारी भक्ति में क्या प्रैक्टिस कराई गई? வெபிச்சாரி பக்தியில என்ன பிராக்டிஸ் செய்ய வைக்கப்பட்டு இருக்குது? अनेकों को याद करने की प्रैक्टिस पड़ी हुई है. நிறைய பேரை நினைவு செய்யற பிராக்டிஸ் ஏற்பட்டு இருக்குது. तो रग छूटती नहीं. அப்ப அந்த பழக்கம் தூரமாகிறது இல்ல. गीता में भी अक्षर है. கீதையில கூடயும் வார்த்தை இருக்குது. मनमना भव. மன்மனா பவ. तो वो अक्षर அப்ப அந்த வார்த்தை फॉलो करना चाहिए ना. ஃபாலோ செய்யணும் இல்லையா? क्या? என்ன? मेरे मन में समा जा. என்னோட மனசுல ஒன்றிடு. औरों के मन में जो संकल्प आते हैं மத்தவங்களோட மனதுக்குள்ள என்ன சங்கல்பங்கள் வருதோ उनमें रमण न कर. அதுல ஈடுபட்டிருக்காத. काहे में रमण कर? எதுல ஈடுபட்டிரு? सिर्फ मेरे अंदर जो संकल्प है வெறும் எனக்குள்ள என்ன சங்கல்பங்கள் இருக்குதோ उन संकल्पों में समा जा. அந்த சங்கல்பங்கள்ல அடங்கி போ, ஒன்றிடு. तो ऐसे जो बनेंगे அதாவது இப்படி யார் ஆகுவாங்களோ
मनमना भव, மன்மனா பவ, उनको कोई भी तकलीफ आएगी அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் तो अनिश्चय बुद्धि बनेंगे क्या? அப்போ அனிஷ்டய புத்தி ஆகுவாங்களா? है? दुख भासेगा क्या? துக்கம் அனுபவம் ஆகுமா? कि दुख की स्थिति में भी सुख भासेगा? இல்லைன்னா துக்கத்தினோட ஸ்டேஜ்ல கூடயும் சுகம் அனுபவம் ஆகுமா? तकलीफ में भी கஷ்டத்துலயும் क्या भासेगा? என்ன அனுபவம் ஆகும்? सुख भासेगा। சுகம் அனுபவம் ஆகும். बाप को याद करो அப்பாவை நினைவு செய்யுங்க. तो ही विकर्म विनाश हो। அப்பதான் விபரீத செயல்கள் விநாசம் ஆகும். बाप कहते அப்பா சொல்றாங்க, अच्छा ब्राह्मणी सेवा सेंटर से அச்சா பிராமணி அப்படின்னா இன்சார்ஜ் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களிடம் இருந்து இல்லைன்னா சென்டர்ல இருந்து घूस करके जाते हो உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு, அதுக்கு கோவம் வந்து அதை விட்டு போயிடுறீங்க, कोई बात முறைச்சிக்கிட்டு போகிறீங்க, नहीं। ஒன்றும் பரவாயில்லை. अच्छा ये तो एक काम करो சரி இந்த வேலை செய்யுங்க. कि और संग तोड़ நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அப்படின்னா மற்றவங்களோட கனெக்ஷனை பிரேக் பண்ணி கனெக்ஷனை கட் பண்ணிட்டு अपन को आत्मा समझ தன்னை ஆத்மா நினச்சிக்கிட்டு एक बाप के संग तो जोड़ लो। ஒரு அப்பாவை கூட கனெக்ஷனை இணைச்சுக்கோங்க. भले औरों से रूस जाओ பலே மற்றவங்கள மேலே அவங்களிடமிருந்து ये निश्चय कर फिर चले जाओ। மற்றவங்க மேலே கோவம் வந்தால் சரி பரவாயில்லை. பாபா சொல்கிறாங்க, இந்த நிச்சயம் பண்ணிக்கிட்டு போங்க. क्या என்ன क्या निश्चय करके चले जाओ? என்ன நிச்சயம் பண்ணிக்கிட்டு போகணும்? भले औरों से हमारा झगड़ा हो जाता है कोई बात नहीं। பலே இப்போ மற்றவங்க கூட நம்மளோட சண்டை ஆயிடுச்சுனாலும் பரவாயில்லை. एक बाप के साथ तो प्रीति जोड़ लो। ஒரு அப்பா கூட அன்பு என்றது இணைச்சிக்கோங்க. बाप से प्रीति जोड़ करके அப்பா கூட அன்பை இணைச்சிக்கிட்டு फिर चाहे भले பிறகு எங்க வேணும்னாலும் विलायत में चले जाओ। வேணும்னா விதேசத்துக்கு போயிடுங்க. போகணும்னு இருந்ததுனாலும் போகலாம். कभी भी आओ नहीं எப்பவுமே வராதீங்க. तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? அந்த மத்தே सोगते हो जाएगी। கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ அதே தான் நெக்ஸ்ட் ஜென்மம், அப்படி அதே தான் விளைவு ஏற்படும். वहाँ ही बैठे हुए सिर्फ एक बाप को याद करते रहना। அங்கேயே உட்காந்து ஒரு அப்பாவை நினைவு பண்ணிட்டு இருங்க. अपन को आत्मा समझ बाप को याद ही तो करना है। தன்னை ஆத்மா நினைச்சுக்கிட்டு அப்பாவை தானே நினைவு செய்யணும். एक बाप ही तो पतित पावन है। ஒரு அப்பா தானே பதித்த பாவனா இருக்காங்க. बस அவ்வளவுதான். बाप को याद करते रहो அப்பாவை நினைவு செஞ்சுட்டு இருங்க. और तो कोई तकलीफ नहीं देते। வேற எந்த கஷ்டத்தை கூடயும் கொடுக்கறது கிடையாது. स्वदर्शन चक्र फिराओ। சுயதர்ஷன் சக்கரத்தை சுத்துங்க. इतना भी अगर याद किया இவ்வளவு ஒருவேளை நினைவு செஞ்சீங்கன்னா तो भी क्या होगा? அப்படி இருந்தாலும் என்ன ஆகும்? है? तो भी जीते जी स्वर्ग में जरूर आ जाएंगे। அப்பவும் பாபா சொல்றாங்க, உயிரோட இருந்தாலும் கண்டிப்பாக உயிரோட இருந்தாலே நீங்க ஸ்வர்க்கத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. कितनी लिस्ट में आ जाएंगे? எத்தனை பேரினோட லிஸ்ட்ல வந்துடுவீங்க? 4.5 लाख ऐसे पुरुषार्थियों की लिस्ट में 4 லட்சம் ஆத்மாக்கள் புருஷார்த்திகளினோட அப்படிப்பட்ட லிஸ்ட்ல आ जाएंगे। வந்துடுவீங்க. बाकी
पद तो नंबरवार पुरुषार्थ अनुसार ही मिलेगा। மற்றபடி பதவி என்றது நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரம் அதான் கிடைக்கும். क्योंकि 4.5 लाख उसमें जास्ती प्रजा वर्ग के होते हैं। ஏன்னா 4 லட்சம் அதுல அதிகம் பிரஜா வர்க்கத்தினர்கள் இருப்பாங்களா, या पुरुषार्थ करने वाले இல்லைன்னா புருஷார்த்தத்தை செய்யக்கூடிய राज परिवार के होंगे, ராஜ பரிவாரத்தினர்கள் இருப்பாங்களா, प्रजा वर्ग के होते हैं। பிரஜா வர்க்கத்தினர்கள் இருப்பாங்க. प्रजा भी बनानी पड़े, பிரஜைகளை கூடயும் தயார் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். प्रजा बनावेंगे तब तो राजा बनेंगे। பிரஜை எப்போ பண்ணிக்குவீங்களோ அப்பதானே ராஜா இருப்பாங்க, ஆகுவீங்க. प्रजा भी नहीं बनावेंगे, பிரஜை கூடயும் ரெடி பண்ணல, कोई को संदेश मात्र भी नहीं देवेंगे, யாருக்குமே சந்தேஷம் கூடயும் கொடுக்கறது இல்ல. तो राजघराने में कैसे आवेंगे? அப்போ ராஜ பரிவாரத்துல எப்படி வருவீங்க, ராஜ குடும்பத்துல எப்படி வருவீங்க? राजा किस पर करेंगे? ராஜாங்கம் யார் மேல செய்வீங்க? जो बहुत मेहनत करते हैं। யாரு ரொம்ப உழைக்கிறாங்க. क्या कहा? என்ன சொன்னாங்க? थोड़े बहुत लोगों को संदेश दे दिया उससे नहीं चलेगा। இப்போ கொஞ்சம் பேருக்கு நீங்க சந்தேஷம் கொடுத்தீங்க, जो बहुत मेहनत करते हैं அதனால ஆகாது. யாரு ரொம்ப உழைப்பாங்களோ वो ऊंच पदवी पावेंगे। அவங்க உயர்ந்த பதவி கூடயும் அடைவாங்க. एक एक राजा की कितनी प्रजा होती है? ஒவ்வொரு ராஜாக்கு எவ்வளவு பிரஜைகள் இருப்பாங்க? है? 50 लोगों के ऊपर कोई राजा ही कर ले, 50 பேர் மேல யாராவது ராஜாங்கத்தை பண்ணிக்கிட்டாங்க, डकैतों का गैंग बना ले, இந்த டக்காய்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கொள்ளைக்காரங்களோட குரூப்பை தயார் பண்ணிக்கிட்டாங்க. 100-200 का, 100-200 பேரு, 100-200 लोगों का, 100-200 பேரினோட அந்த கூட்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. तो उसे राजा कहेंगे क्या? அப்போ என்ன அவங்கள ராஜான்னு சொல்வாங்களா? नहीं, இல்ல, लाखों की तादाद में प्रजा होती है। லட்சக்கணக்குல பிரஜைகள் இருப்பாங்க. तो ऊंच पद के लिए कितना माथा मारते हैं। அப்போ உயர்ந்த பதவிக்காக எவ்வளவு தலைய இடிச்சுக்கிறாங்க. पुरुषार्थ बगैर कोई भी रह नहीं सकते। புருஷார்த்த செய்யாம யாரால கூடயும் இருக்க முடியாது. तुम बच्चे जानते हो குழந்தைகளான உங்களுக்கு தெரியும், ये ऊंच से ऊंच पतित पावन तो एक बाप ही है। உயர்ந்ததிலும் உயர்ந்த பதித்த பாவன் ஒரு அப்பா தான் இருக்காங்க. मनुष्य महिमा भले गाते हैं, மனிதர்கள் மகிமை பலே அவங்க பாடலாம், परंतु जो जो भगवान की महिमा गाते हैं ஆனா யாரெல்லாம் பகவானோட மகிமைய பாடுறாங்களோ उसका अर्थ नहीं समझते। அதுக்கான அர்த்தத்தை பற்றி தெரியாது. सब अनर्थ ये बैठ निकालते हैं। எல்லாமே அர்த்தத்துக்கு விபரீதமான பேச்சுகளை தான் உட்கார்ந்து ரெடி பண்றாங்க. भारत कितना साहूकार था, பாரத் எந்த அளவுக்கு பணக்காரனாக இருந்தது, बहुत महिमा थी, ரொம்ப மகிமை இருந்தது. भारत स्वर्ग ऑफ द वर्ल्ड, பாரத் ஸ்வர்க் ஆஃப் தி வேர்ல்ட். वो 7 वंडर्स அந்த 7 வண்டர்ஸ் मायावी मनुष्यों के बनाए हुए हैं। மாயாவி மனிதர்கள் தயார் பண்ணிருக்காங்க, அவங்க மூலமாக தயார் பண்ணிருக்கிறதா இருக்குது. ताजमहल, चीन की दीवारें, झूठी मीनारें वगैरह वगैरह, தாஜ்மஹல், இந்த பிறகு இந்த வால் ஆஃப் இந்த சைனாது வால் இருக்குல்ல, செவர் இருக்கு இல்லையா, அது பிறகு ஜூம்தி மினார், இது எல்லாமே இருக்குது. अब ये ऊंच से ऊंच जो वंडर है இப்போ இந்த
உயர்ந்ததிலும் உயர்ந்த வண்டர் என்ன இருக்கு? जो भगवान बनाते हैं, பகவான் என்ன ரெடி பண்றாங்களோ, जो सारी दुनिया की नजरों में चमकेगा, அது என்னன்னா முழு உலகத்துக்கு முன்னாடி அது ஜொலிக்கும். वो है स्वर्ग। அதான் இருக்குது ஸ்வர்க்கம். ऊंचे से ऊंचा भगवान, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ऊंचे से ऊंचा स्वर्ग बनाते हैं। உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்வர்க்கத்தை ரெடி பண்றாங்க. दुनिया में 7 वंडर्स ही क्यों गाए हुए? உலகத்துல 7 வண்டர்ஸ் தான் ஏன் பாடப்பட்டிருக்குது? क्योंकि सतयुग में ஏன்னா சத்யுகத்துல 8 नारायण होंगे। 8 நாராயணர்கள் இருப்பாங்க. एक नारायण होगा, ஒரு நாராயண் இருந்தாங்கன்னா देवी देवता सनातन धर्म का पक्का। தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட பக்கா. कौन? யாரு? ब्रह्मा उर्फ कृष्ण की आत्मा, பிரம்மா என்கிற கிருஷ்ணனோட ஆத்மா. 16 कला संपूर्ण 16 கலை பரிபூர்ணமானவர். और बाकी सब नारायण மற்றபடி எல்லா कम நாராயணர்கள் कलाओं वाले होंगे। கம்மி கலைகள் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. तो जो कम कलाओं वाले नारायण हैं, அப்ப யாரு கம்மி கலைகள்ல இருக்கக்கூடிய நாராயணர்கள் இருக்காங்க? उन्होंने शूटिंग पीरियड में அவங்க ஷூட்டிங் பீரியட்ல कम कलाओं वाली दुनिया बनाई होगी, அவங்க எப்படின்னா கம்மி கலைகளினோட உலகத்தை தயார் பண்ணியிருப்பாங்களா? या 16 कला संपूर्ण दुनिया बनाई होगी। இல்லைன்னா 16 கலை பரிபூர்ணமான உலகத்தை ரெடி பண்ணியிருப்பாங்களா? हर एक अपने लिए अपनी अपनी दुनिया रच रहा है। ஒவ்வொருத்தரு கூடயும் அவங்களுக்கே ஆயிருக்கக்கூடிய அந்த ஒரு உலகத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க உலகத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்காங்க. चाहे सुख की दुनिया रचे இப்போ வேணும்னா சுகத்தினோட உலகத்தை உருவாக்கிக்கலாம், और चाहे இல்லைன்னா दुख की दुनिया रचे। துக்கத்தினோட உலகத்தை உருவாக்கிக்கலாம். ओम ஓம் சாந்தி.